நம்ம ஒரு சாம்பார் பாத்திரலாம். இப்போ பருப்பு வச்சுருக்கோம். இதில் ஒரு வெங்காயம் போட்டுடலாம், ஒரு தக்காளி போட்டுடலாம். இது கொஞ்சம் பச்சை மிளகாய் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம், இஞ்சி போட்டுடலாம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம், பூண்டு சேர்த்துடலாம், காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். எல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நாம் என்னென்ன சேர்த்தோம் அப்படின்னு. இப்போது காய்கறி இதிலே நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது இந்த வகையான சாம்பார் தான். இப்போது கேப்சிகம் சேர்த்துக்கிறோம், அடுத்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், அடுத்து பூசணிக்காய் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம சாம்பார் ரெடி பண்ணுறதுக்கு தாளிச்சிடலாம். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து உளுந்து. இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துலாம், தக்காளி சேர்த்துலாம், மாங்காய் வேகப்படலை, மாங்காய் இதில் சேர்த்துலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான சாம்பார் பொடி கலந்துடலாம், சேர்த்துலாம். காய்கறிகள் அந்த வதக்குனது எல்லாம் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சுவையான சூப்பர்